கரூர் விஷயத்துல 41 பேர் உயிரிழந்தாங்க. நேற்று விபத்தில் குடும்பத்தை விஜய் பார்த்திருக்காரு. குறிப்பாக அங்க நேர்ல போய் போக முடியாத சூழ்நிலை அவங்க குடும்பத்தை வந்து எப்படி பாக்குறீங்க? ஒரு வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு. இப்ப விசாரணை நடக்கல. விசாரணை தொடங்கும் போது இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்திச்சு தனிப்பட்ட முறையில் சந்திச்சு பேசும்போது இப்ப அந்த வழக்கு விசாரணைக்கு இந்த குடும்பம் என்ன பதில் சொல்லும்? நான் சொல்றது கேளுங்க. இப்ப அந்த 41 இறந்த குடும்பத்தை சிபிஐ விசாரிக்க போகும். நான் தனிப்பட்ட முறையில் அவங்களை சந்திச்சிருவேன். அவங்களுக்கு 20 லட்சம் பணம் கொடுத்துறேன். என்னை சந்திச்சுட்டு போயிட்டாங்க. இப்ப இந்த சிபிஐ அதிகாரிகள் போய் விசாரிச்சா இந்த குடும்பம் என்ன சொல்லும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, போயிட்டு போதுங்க, என் பையன் செத்தாங்க. இது என்ன மாதிரி விசாரணையா இருக்கும்? சரியா இருக்குமான்னு நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. நான் தானே விஜய், நான் வர்றதுனால தானே கூட்டம். என்னை பார்க்க வந்த கூட்டத்தில் தான் நெரிசல், சாவு, மரணம். அப்ப அந்த குற்றப்பதிவுல எஃப்ஐஆர்ல என் பேர் ஏன் இல்ல? புஷியானந்த் தான் வேன்ல ஏறி சொல்றாரு பேருந்துல. இப்ப அவர் அந்த இடத்துல இருக்காரு. அவர் இவரு யாரு? ஆதவர்ஜுனா இருக்காரு. அந்த ஆதவர்ஜுனா பேருந்து எஃப்ஐஆர்ல இல்லையே. குற்றம் யாரால நிகழுது? நான் கேட்கறது, நான் சிபிஐ ஆபீசர், நான் கேட்கிற குற்றம் யாரால நிகழுது? யாரால நிகழுது? யாரு? இது தப்பு. யாரால நிகழுது? யாரு வருகையால நிகழுது? அது பேசக்கூடாது. அந்த பாதுகாப்பு போடலைன்னா வண்டியில ஏறினவன என்ன சொல்றீங்க? என்னை பத்திரமா பாதுகாத்து நீ கொண்டு வந்து விட்ட காவல்துறைக்கு நன்றின்னு சொன்னது யாரு? குற்றம் தம்பி, ஒரு குற்றம் நிகழுது. அந்த குற்றத்திற்கு முதன்மையான காரணி யார்? நான் வரலைன்னா கூட்டம் இல்ல, என்னை பார்க்க வந்ததுனாலதான் கூட்டம். அப்ப யார் காரணம்? அப்ப காரணமானவரையே இந்த வழக்கு விசாரிக்காதுன்னா தம்பி, அப்ப விசாரணை எப்படி இருக்குன்னு பாத்துக்க. சிபிஐ விசாரணை என்னைக்கு ஆரம்பிக்கும்? எங்க அங்க பாதிக்கப்பட்ட குடும்பம்லாம் இவரை வந்து பாத்துக்கிட்டு இருக்கு. அது எங்க போய் விசாரிக்குது? யாரு? அதுதான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்காங்க. அந்த மாவட்ட செயலாளர் புஷியானந்த் 2 பேருக்கு தான் எஃப்ஐஆர்ல சேர்க்கப்பட்டிருக்காங்க. ஆனா வருகை யாரோட வருகையால அங்க கூட்டம் கூட்டப்பட்டதுங்கிறதான் கேள்வி. அவர் ஏன் அந்த எஃப்ஐஆர்ல இல்ல? அது அப்புறம் அது நீங்க சொல்லக்கூடாது. சிபிஐ விசாரிச்சு சொல்லணும். சிபிஐ விசாரிச்சு சொல்லணும். நீங்க சொல்லக்கூடாது. சிபிஐ விசாரிக்குது இல்ல, விசாரிச்சு சொல்லணும். இப்போ புஷியானந்த் முன்பிணை கேட்கிறாரு. எஃப்ஐஆர் போட்டவன முன்பிணை கேட்கிறாரு, ஆன்டிசிபேட் கேட்கிறாரு. சிபிஐக்கு வழக்கு மாறினோடனே அந்த முன்பிணை வேணாம்னு வெளியில வந்தது. அப்ப சிபிஐ விசாரிச்சுதான் பாதுகாக்கல. நான் கேட்கிறது நீங்க முன்பிணை கேட்டு போட்ட வழக்கை ஏன் திரும்ப பெரிய? சிபிஐ விசாரிக்கலாம், பாதுகாக்கலாம். அப்புறம் நீங்க கடைசியா பாப்பீங்க. சிபிஐக்கு நீங்க இந்த வழக்கை கொண்டு வர்றத, விஜயும் ஆதவர்ஜுனா வெளியில வச்சிருக்கிறத, கூட்டணிக்கு வரலைன்னா மறுபடியும் ஃபேர் பண்ணுங்க. நீங்க வேணா எழுதிவீங்க. வரல அப்படின்னா என்ன இல்ல, ட்ரம்போட போலீஸ் மேல தவறு இருக்கா இல்லையாங்கிறது வேலை. அது விசாரிச்சு முடிவெடுக்கணும். காவல்துறை குற்றம் பண்ணிருக்கா?
உங்களுடைய பயணம் சேலத்துல இருந்தது, அந்த திடீர்னு எதுக்கு கரூருக்கு மாத்தினீங்க? சிஎம் மீட்டிங் போட்டு அதோட ப்ரௌடா இருக்கலாம் இது பண்ணலாம். நீங்க அது ஒரு எல்லா அரசியல் கட்சியோட இதுதானே? அது மாதிரிதான் எல்லா அரசியல் கட்சியோட இது மாதிரிதான், அதுவும் அது மாதிரிதான். இல்ல முழுமையாக பாஜக வெளியில் இருக்கிறதா விடியில இருக்காரா இல்லையாங்கிறது இல்ல, என் கேள்வி சரியா இருக்கா இல்லையா அதான் கேள்வி பேச்சுங்க. நான் கேட்கிற கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா? தம்பி விஜய் அங்க வந்ததுனால தானே கூட்டம். அந்த கூட்டத்துல அவரை பார்க்க வந்த நெரிசல்ல தானே மக்கள் சிக்கி உயிரிழக்கிறாங்க. அப்ப அந்த கூட்டத்துக்கும் அவருக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? நான் கேட்கறது அந்த குற்றத்துல இவருக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா, சம்பந்தம் இருக்கா இல்லையா? அதான் அவர்கிட்ட போய் கேளுங்க, ஐயா ஸ்டாலின் கேளுங்க. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. சரி, தமிழக அரசு போடல, மத்திய புலனாய்வுத்துறை ஏன் போடல? அதுல விசாரிக்க வேண்டியது இல்ல, அது வெளிப்படையா தெரியுது. தெரியும் போது எதுக்கு விசாரிக்கிற? முன்கூட்டியே வர்றதுனால என்ன எது எது திருப்பங்கள் வரப்போகுது? 98% நம்மளுடைய தேர்தல் வாக்கு நிறைவேற்றிட்டோம். தேர்தல் வந்தா 200 இடங்களில் திமுக வெற்றி பெறும் சொல்லி ஒரு முன்கூட்டியா அவ்வளவு அலைச்சல் எப்படி பார்க்க? அப்ப 200 இடத்துல நாங்க தோற்று போவோம்னு சொல்லுமா அந்த கட்சி? ஜெயிப்போம் தான் சொல்லும். நம்முடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம், 200 இடங்களில் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறாங்க. 6 மாசம் தானே இருக்கு, பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன் முன்கூட்டியே கிளிச்சோசிக்கார மாதிரி பேசிட்டு இருக்கு? அது சும்மா தம்பி, அதுக்கு சாதகமா வரும் பாதகம் இதெல்லாம் சும்மா சொல்லுவாங்க. மக்கள் மனநிலையில மாறுதல் வந்ததுன்னா எந்த கொம்பாதி கொம்பனா இருந்தாலும் வீழ்த்துவாங்க. என் மக்களுக்கு ஒரு நல்ல அரசியல் நல்ல ஆட்சி உருவாகணுங்கிற எண்ணம் உருவாகிடுச்சுன்னா மாறுதல், அதுல போய் பேசிட்டு கூடாது. இலங்கையில தொடர்ச்சியா 3 விழுக்காடு ஓட்டு வச்சிருந்தவன் தான் அந்த ஜனதா விக்திபுரம்னா. இப்ப இருக்குல்ல அனுரா இருக்காருல்ல, அவரு 3 விழுக்காடு தான் அந்த கட்சி ஓட்டு வச்சிருந்துச்சு. திடீர்னு 52 விழுக்காடு வங்கி எப்படி அதிபராச்சு? மாறுதலை விரும்பிட்டான், கொண்டு வந்துட்டான். அதனால அது ஆளுங்கட்சிக்கு தான் சாதகமா இருக்குங்கிற முடிவை நீங்க எடுக்கூடாது. அவர் மீது வைக்கக்கூடிய ஜாதிய ரீதியிலான படம் எடுக்கிறார், வாரிசுத்தரத்து மீது வைக்கக்கூடிய அது சும்மா அந்த குற்றச்சாட்டு சாதிய ரீதியா எடுக்கிறாருங்கிற குற்றச்சாட்டை நான் ஏற்கல. ஏன்னா நான் எந்த களத்துல எந்த நிலத்துல வாழ்றனோ அதுதான் இலக்கியமாவோ படைப்பாவோ பிரதிபலிக்கும். இப்போ அண்ணன் உதயகுமார் வந்தாருன்னா சின்ன கவுண்டர்னு எடுக்கிறார். இப்ப எங்க அப்பா பாரதி ராஜா வந்தாருன்னா அவர் வாழ்ந்த தேனி மாவட்ட மக்களின் வாழ்க்கையை எடுப்பார். அது மாதிரி தம்பி மாரி செல்வராஜ் அவர் வாழ்ந்த பகுதியில் இருக்கிற மக்களினுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிறார். நான் பார்க்கல, என்னை பார்க்க சொன்னார், நான் தொடர்ச்சியா பயணத்தளத்துல பார்க்கல, நான் பார்க்கறேன்னு சொன்னேன். பார்த்த எல்லாரும் சொன்னது மிக சிறப்பா எடுத்திருக்காருன்னு தான் சொல்றாங்க. அதுல சிலர் சொல்லுவாங்க சும்மா சாதிய படத்தை எடுக்கிறாரு. அவர் இல்லாத ஒரு சமநிலை சமூகத்துக்காக விரும்புற ஒரு படைப்பாளி அவர். அதனால அந்த படைப்புக்கு என்னை பொறுத்தவரைக்கும் தனிப்பட்ட முறையில் என் தம்பி மாரி செல்வராஜ் தெரியும். அவன் எடுத்துக்கொள்ற படைப்புக்கு 100 விழுக்காடு உண்மையா இருப்பான். 100 விழுக்காடு உண்மையா இருப்பான். என் தம்பி வெற்றிமாறனும் 100 விழுக்காடு அந்த படைப்புக்கு ஈடுபாட்டோட இருப்பான், தவறு செய்ய மாட்டான். அதனால அந்த படத்தை சாதி மோதல தூண்டுறாரு வைக்கிறாருலாம் இயலாம காழ்ப்புணர்ச்சி இன்னும் வயிற்றெரிச்சல்ல பேசுறது, அதை போய் பொருட்படுத்திட்டு கடந்த வாரம் கூட அந்த இலங்கையோட மத்திய முன்னணி அமைச்சர் வந்திருக்காரு. அவர் வெளிப்படுத்தினா கட்சிகளை மீட்பது இந்தியா மற்றும் இலங்கையோட கையில தான் இருக்கு. குறிப்பா முதல் கட்டமா 2 மீனவர்களும் இணைந்து பேசினாலே கட்சிகளை மீட்பதற்கான நடவடிக்கைகளை 2 நாளுமே மேற்கொள்ளலாம் அப்படின்னாரு. நீங்க எப்படி பாத்துருக்கீங்க? ஒரு நாடு
தன் கடல் பரப்புக்குள்ள 12 நாட்டிக்கல் மைல் தான் ஆதிக்கம் செலுத்த முடியும். நான் சொல்றது நல்லா விளங்குது. ஒரு நாடு தன் கடல் பரப்புக்குள்ள கடலுக்குள்ள 12 நாட்டிக்கல் மைல் தான் ஆதிக்கம் செலுத்த முடியும். ஆனால் இலங்கை என்னோட கச்சத்தீவு இங்க வரை என்னுடைய எல்லை வரைக்கும் வந்து விரட்டி கைது பண்ணிட்டு போகுது. அது மொத்த கடல் பரப்பும் தன்னோடது போல கட்டமைக்கும். தமிழர்கள் எங்களை திருடர்கள் போல கட்டமைக்கும். உங்களுக்கு விளங்குதா? அப்ப அதை கேட்கறதுக்கு இந்தியாவால முடியல. கையாலாகாத ஒரு அரசாக இருக்குது. கச்சத்தீவை மீட்போம்னு நாங்க மீட்டு கொடுங்க நாங்க கேட்கல. நாங்க வந்து மீட்போங்கிறோம். நீங்க பார்க்க போறீங்க. நான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்த பிறகு அவனே நீயே வச்சுக்கன்னு சொல்லுவான். எப்படி சொல்லுவான்? அவனே சொல்லுவான். நீங்க பார்க்க போறீங்க. செயல்பட்டதுன்னா இப்படி பேச்சு வராதுல்ல. மீனவர்களும் பேசி முடிவெடுப்பாங்கன்னா ராணுவ அமைச்சகத்துக்கு, மீன்வளத்துறைக்கு அமைச்சகத்துக்கு, வெளியுறவுத்துறை அமைச்சகம் இருக்கு. நான் கேட்கறதுக்கு பதில். மீனவனும் உட்கார்ந்து பேசிக்கணும்னா நாட்டுக்கு நாடு அதிபர்கள் எதுக்கு? வெளியுறவுத்துறை எதுக்கு? அதுக்கு ஒரு மினிஸ்டர் தேவையில்லையே. அதுக்கு ஒரு அமைச்சர் தேவையில்லையே. எப்போ? மத்திய அரசு தான் பாத்துக்கிட்டு இருக்க. எங்களை கைது பண்ணி போடுறது, எங்க படகை பறிச்சு ஏலம் விடுறது, எங்களை மொட்டையடிக்கிறது, எங்களை சுட்டுக் கொள்றது தான் பாத்துக்கிட்டு தானே இருக்கு 2 மத்திய அரசும்.